ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு பர்ச்சேஸ், தீபாவளி பர்ச்சேஸ் என்னென்ன நான்லாம் வாங்கியிருக்கேன்னு உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் வெடியோட ஆரம்பிப்போம். அதுதானே முக்கியம் தீபாவளிக்கு. பார்த்தீங்களா, இப்போதைக்கு நான் ஒரு பாக்ஸ் தான் வாங்கியிருக்கிறேன். அப்புறம் இன்னும் நிறைய வாங்கிடுவேன். அதுக்கப்புறமா பெரிய பெரிய இதெல்லாம் வாங்குவோம், பட்டாசுலாம் வாங்குவேன். அடுத்தது தலைக்காணி உரம் வாங்கினாங்க. இது வந்து கால்மெதி, 2 கால்மெதி வாங்கினேன். 2 கலர், ஒன்று என் பையனுக்கு ஒன்று, பொண்ணுக்கு ஒன்று. ஒன்று வந்து ப்ளூ கலர், ஒன்று வந்து ரெட் கலர். 2 கால்மெதி நான் சண்டே மார்க்கெட்டில் தாங்க வாங்கினது. அடுத்தது தலைக்காணி உரம்லாம் பழசாயிடுச்சு, அதனால தலைக்காணி உரம் வாங்கியிருக்கேன். தலைக்காணி உரம் வாங்கியிருக்கேன். ஓகே, கலர் சூப்பராக இருக்குதுல்ல. இது ஒரு 2 தலைக்காணி. எல்லாமே சண்டே மார்க்கெட்டில் தாங்க நான் வாங்கினேன். சண்டே மார்க்கெட்டு போயிட்டு இல்லை தலைக்காணி வரல, ஏன்னா அங்கே தான் சீப்பாக கிடைக்கும், அதனால தான் வாங்கிட்டு வந்து எல்லா கலருமே வாங்கிட்டு வந்துருக்கேன். தலைக்காணி வர கலர் கலராக எல்லாம் வாங்கியிருக்கிறேன். எல்லா கலர்லையுமே வாங்கியிருக்கிறேன். இந்த தடவை பழைய தலைக்காணி உரை எல்லாமே தூக்கி போட்டுட்டு புதுசாக எல்லாமே மாற்றுறேங்க. எப்பவுமே நான் வந்து தீபாவளிக்கெல்லாம் வந்து தலைக்காணி உரை, பிக் கவரு எல்லாமே நான் புதுசாக தான் வாங்குவேன், எடுத்து போட்டுருவேன். நான் எல்லாமே சண்டே மார்க்கெட்டு செம ரஷ்ஷுங்க, உள்ளே நுழைஞ்சி வாங்க முடியல. அது வாங்கிட்டு வெளியில் வரதுக்குள்ள போதுன்னு போயிடும். இது அடுத்தது வந்து நான் ஒரு பேக், ஹேண்ட் பேக் ஒன்று வாங்கினேன். ஹேண்ட் பேக்கு நல்லா இருக்கும், அழகாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு. சிம்பிளாக நம்ம ஒரு ஃபோன் வச்சு கொஞ்சம் கேஷ் வச்சு அழகாக எடுத்துகிட்டு போகலாம். இதோட ரேட்டு வந்து 150ங்க. இப்போதைக்கு இது வந்து லோக்கலில், சும்மா நம்ம லோக்கலில் போகிறது மாதிரி இருக்குது. லாங்கில் போகிறதுலாம் நான் பிராண்டடாக நல்லா வாங்கி வச்சுருக்கிறேன். நிறைய இது இருக்குது என்கிட்ட. இது வந்து சும்மா நம்ம லோக்கலில் ஒரு கடைக்கு போகிறோம், அப்போ நம்ம கேஷ் கையில் எடுத்துக்க முடியாதுல்ல, அதனால் இதுக்காக அது வாங்கினேன் நான். ரொம்ப கம்மியான தான், 150. இது ஸ்நாக்ஸுங்க. ஸ்நாக்ஸ் காட்டிடுறேன். ஸ்நாக்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறமா சாரீ கேட்டேன். என்ன தீபாவளிக்கு என்ன சாரீக்குங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஸ்நாக்ஸ் வந்து இது என் பொண்ணுக்கு பிடிச்ச ஸ்வீட்டு மக்ரோன். இதோட பேர் வந்து மக்ரோன். சக்கரை அப்படியே ஒன்று சாப்பிட்டா வாயில் வச்சா சாப்பிட்டு, இந்த பஞ்சு மிட்டாய் சாப்பிடுங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான். அப்படி வாயில் வச்சோன்னா கரைஞ்சிடும். சாக்கோ குக்கீஸ். இது ஃபுல்லாக சாக்லேட் தான் உள்ளார. இது என் பொண்ணுக்காக வாங்கினேன், அது ரொம்ப பிடிக்கும். கடலை மிட்டாய்ங்க. இது வந்து எங்கள் வீட்டுக்காருக்கு ரொம்ப பிடிக்கும். அது வந்து இதுனா ரொம்ப விரும்பி சாப்பிடுவார். இது எப்பவுமே எங்கள் வீட்டில் ஒரு பாக்கெட் இருக்கும். நேற்று தான் தீர்ந்துச்சு, நீங்கள் வாங்கிட்டு வந்தேன். ஒன்று தான் இது அதிகம் சாப்பிடக்கூடாது, அது அவருக்கு பிபி சுகர்லாம் இருக்காங்க. இது எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. இது பட்டர் பிஸ்கெட் எனக்கு பிடிச்ச ஃபேவரெட்டுங்க. அன்னாச்சி. இது அன்னாச்சி பழம், கொய்யாப்பழம். இது அன்னாச்சி பழம். ஓகேவா, பிடிச்ச கலர். அடுத்தது குலோப் ஜாமுன். இது மூட்டை கஷ்டம். குலோப் ஜாம், என் பொண்ணுக்காக வாங்கினேன். அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். தீபாவளிக்கு ஸ்பெஷல் இதுதான் அவளுக்கு. இந்த சாக்லேட் என் பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும். இதை விரும்பி சாப்பிடுவான். அதுக்காக 2 மட்டும் தான் வாங்கியிருக்கேன். இது என் பிள்ளைக்காக வாங்கின ஃபேவரட் கோக். எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கோக்கு. டெய்லி எனக்கு சாப்பிடும்போது குடிப்பாங்க. அடுத்தது என்னது, ப்ளூபெர்ரி. இதோட ரேட்டு 100 ரூபாங்க. ரொம்ப பிடிக்கும், இதுதான் நான் சாப்பிடுவேன். ஸ்லைஸ். இது என் பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும். இது வந்து லிச்சி. அல்வா. ஸ்வீட் பாக்ஸ் அங்கே இஷ்டம். இது என்னன்னு உங்களுக்கு தெரியும். ரெட் வைன். இது தீபாவளி செலிப்ரேஷன். இது வந்து சும்மா சாதாரணமாக வீட்டு கட்டிக்கு தான் எடுத்தேன். இதெல்லாம் இதெல்லாம் வீட்டுக்கு. அது விலையில ஸ்டோன் வச்ச கம்பல் இதெல்லாம். அடுத்தது பொண்ணுக்காக வாங்கின ஸ்பெஷல் கோல்டன் சாரி. எனக்கு எடுத்த சாரி இது வந்து 1780 ரூபாய். 1780 ரூபாய்.
பச்சை பச்சை கலரு பிளாக் கலர் பார்த்தா உடனே எடுத்துருவேன் நான். அதோட ஜாக்கெட், ஒரு லெக்கின், நம்ம ஃபால்ஸு லைனிங், ஃபால்ஸ் லைனிங் அந்த சாரிக்கு, பாப்பாவோட சாரிக்கு. நான் ஒரு கம்பல் வாங்கினேங்க. இது வந்து எனக்காக வாங்கின கம்பல். இந்த காம்பல் இது எவ்வளோன்னா, இது வந்து ஜெமிக்கி, இதோட ரேட் வந்து 500 500 இதோட கம்பல். ஃபேன்சி ஐட்டம். ஃபேன்சி ஐட்டம். ஒரு கோல்டன் வளையல். அடுத்தது ஒரு லிப்டிக், லிப் பாம். அது அப்புறம் வந்து ஒரு ஃபேஸ் லைட், பிரேஸ்லெட், ஒரு ஒரு ரிங்கு, ஒரு ரிங் 100 rupees. அந்த பிரித்து காட்ட முடியல. இது வந்து ஒரு செயின். இது ஒரு செயின் எல்லாருக்குமே தெரியும். இதுக்காக மாடல். மாடல் அடுக்கலை என்ன பான்ஸ். இது வந்து நைட் டே க்ரீம். டே க்ரீம். அடுத்தது எனக்காக வாங்கின ஒரு விலையுங்க, பச்சை கலர் அந்த சாரிக்கு வாங்கிக்கலாம், அதுக்காக வாங்கினது. இது ஒரு கோனு. இது இங்கே ப்ரூவத்துக்கு இது ப்ரஷ்ஷு, ஐலைனர், ஐலைன், சின்ன கிளிப்பு. அடுத்தது ஒரு செயின். இதை நாங்கள் போட்டு உங்களுக்கு ஃபோட்டோ வீடியோவில் போடுறோம். அடுத்தது ஒரு ஜெமிக்கி. இதுங்க 150. இது 150. இந்த செயின் வந்து 250 ரூபா, 250. ஒரு மூக்குத்தி, இது 50 ரூபாய் தான், 50 ரூபாய். அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சிச்சு. எல்லாம் பர்ச்சேஸ் உங்கள்கிட்ட காட்டியாச்சு. இன்னும் கொஞ்சம் இருக்குங்க, இதெல்லாம் உங்கள்கிட்ட காட்டணும். அடுத்த வீடியோஸில் உங்களுக்கு நான் கண்டிப்பாக காட்டுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா பிடிக்கலனானோ கமெண்டில் சொல்லுங்கள். அதில் ஏதாவது தப்பு இருந்தால் கூட நான் மாற்றிக்கிறேன். ஏன்னா நான் ரொம்ப நல்லா ஜாலியாக பேசுவேன். எந்த ஒரு இது இல்லாமல் நான் ஜாலியாக எப்பவுமே பேசுகிறது தான். இது வந்து வீடியோக்காகல நேச்சுரலாகவே நான் ஜாலியாக பேசியிருக்கிறது தான். வீடியோ நல்லா பாருங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் ஒன்று நீ செய்யும் போது தான் எனக்கு நிறைய வீடியோ போடுவேன். எவ்வளோ வீடியோலாம் இருக்குது, நிறைய காட்டுறேன், உங்களுக்கு போட்டு விடுறேன் வீடியோ. நீங்கள் பாருங்கள், சந்தோஷமாக இருங்க. மறக்காமல் பெல் பட்டன் எடுத்துருங்க. விஷயம், நீங்கள் பட்டாசு வெடிங்க, எல்லாம் பண்ணுங்கள், ஸ்வீட் சாப்பிடுங்க, நல்லா என்ஜாய் பண்ணுங்கள், புது துணிப்படுங்க, எல்லாம் பண்ணுங்க. ஆனால் மற்றவங்களுக்கு அது டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நம்ம அதை பார்த்துக்கணும். சரியா? முக்கியமாக கேட்டிங்கன்னா அந்த வாயிலாம் ஜீவங்களாம் வெளியில் வருங்க போங்க, அதுங்களாம் ரொம்ப பயப்படுங்க. அதுங்களுக்காக நம்ம கொஞ்சம் பார்த்து வெடிக்கணும். இவ்வளோதான். என்ஜாய் பண்ணுங்கள், நல்லா பூ மாதிரி வெடிங்க, சந்தோஷமாக இருங்க. வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் அடுத்தடுத்து வீடியோ உங்களுக்கு நான் போட முடியும். நீங்களும் பார்த்தா